ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த விலாக் பார்க்குற நேரம் எல்லாரும் நோன்பு வச்சுருப்பீங்க. எல்லாருக்கும் ரமதான் கரீம். ஸோ அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்ஸோடு சேர்ந்து எங்களோட முதல் நோம்போட விலாக் வந்து இந்த வீடியோவில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா, இது ருமைசா ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துருந்துச்சு. அதில் வந்துட்டு எல்லோரும் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க, டீம் ஒர்க்காக. அதில் நம்ம ருமைசா பாப்பாவும் அவங்களோட டீமோட சேர்ந்து பண்ண ஒர்க் தான் இது. இந்த எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு போயிருந்தது வந்து எனக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டாக சகீம் குட்டி ஸ்கூலில் கூட நடந்துச்சு. அந்த டைம் என்னால் போக முடியல. சரி இதையாவது மிஸ் பண்ணாமல் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு அவள் ஸ்பீச் கொடுத்தா அதையும் கேட்டுட்டு மித்த பிள்ளைங்களும் அழகழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே எப்படின்னா ஒரு சைடு வந்து ஹியூமன் பண்ண மாதிரியும் இன்னொரு சைடு வந்துட்டு ரோபோட்டிக் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஃபீட்பேக் வந்துட்டு நல்லபடியாக கொடுத்தோம். அதில் வந்து ருமைசா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல வெயிலாக இருந்துச்சு அந்த நேரம். ஒரு ரோஸ் மில்கை குடிச்சிட்டு ஸோ அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு என்னடா இது நோன்பு நாளில் ஜூஸை குடிக்கிறாளுங்களே அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஸோ இந்த விலாக் இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்த நேரம் வந்துட்டு அப்போ நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் வரும். நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ பிள்ளைங்க பண்ணினது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா பிள்ளைங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எங்கள் ருமைசாவோட டீம் அவங்க பண்ண அந்த ஒர்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னைக்கிடா க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பாகவும் பண்ணணும்னு இருந்துச்சு. கார்பெட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு சின்ன குட்டிக்கு லீவ் இருந்துச்சு. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் எடுத்தது தான் இந்த விலாக். ஸோ ரம்லான் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு காலையில் எடுத்தது இதுன்னு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இவனை நம்பி நான் வந்துட்டு களத்தில் இறங்கிட்டேன். மாமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கப்புறம் இவனை வந்துட்டு பார்த்திங்கன்னா இவனை கூப்பிட்றதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. டேய் வாடா முடிச்சிடலாம், வீடே இப்படி கிடக்கு, வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நேரம் பண்ணுறான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு கார்ட்டூனோ எதையாவது ஒன்று போட்டுட்டு உட்காந்துடுறான் டிவியில். ஸோ எனக்கு வந்துட்டு வீடு இப்படி கிடக்கிறத பார்க்கும்போது எம்மா முடியல, என்னால் சீக்கிரம் முடிச்சிருவோம் வாடான்ட்டு காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்சுக்கு எதுவுமே பண்ணல அன்றைக்கி. ஒரு சாம்பாரை மட்டும் வச்சு விட்டுட்டு நான் வந்துட்டு நைட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் நோன்பு வைக்கிற நேரத்தில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாம்பாரை மட்டும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு சும்மா ஒரு முட்டையை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி லஞ்சை வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டடை தட்டுறதுலேருந்து கர்டன்ஸ் மாற்றுறதுலேருந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா ஊர்லேயும் வந்துட்டு ஹெல்ப்புக்கு அக்காக்கள்லாம் கிடைக்கிறாங்க. எங்கள் ஊரில் தான் வந்துட்டு ஹெல்ப்புக்கு அக்காக்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த நேரம் அதான் தோணிகிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்க்குற நேரம் செம்ம டென்ஷன் ஆச்சு. யாராவது ஒரு ஆளை நீங்கள் இந்த டைம் வந்தீங்கன்னா எனக்கு வச்சு கொடுத்துட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்க்குறேன் அப்படி. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கள் மாமியார் வீட்டில் இவங்க தான் போயிட்டு ஆள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க ஹெல்ப்புக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைம் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆள் வந்து க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணுற மாதிரி பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்னாலேயும் முடியல. பசங்களை பார்க்குறதா இல்லை இந்த மாதிரி டீப் க்ளீனிங் டைம்லாம் ரொம்பவே திணறலாக இருக்குது. ஒரு அக்கா யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் முடிச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து குக்கிங் ஸோ மேலோட்டமாக இருக்கிற வேலைகள் மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி என்னோடய மனநிலை. உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு நீங்களே செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இல்லை ஹவுஸ்மேடு வந்து அங்கெல்லாம் கிடைப்பாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கிடைச்சா நல்லா தான் இருக்கும். கிடைச்சாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள விடாதீங்க, நல்லபடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப முடியலமா கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சோஃபாவெலாம் அப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணேன்னா
நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்யூடு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைசால் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வினிகர் இருந்துச்சுன்னா அதில் கூட ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியில் ஒரு டவல் வச்சு நல்லா கட்டிட்டு, ஸோ இதை மாதிரி தொடங்க. நான் இப்படி தான் சோஃபாக்கு பண்ணுறேன். என்னோடய சோஃபா எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்கு இல்லையா? வேக்யூம் இல்லாமலே வந்து வேக்யூம் அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு இது ஒரு மெத்தட் தான். நல்லா வந்துட்டு இப்போ தண்ணி எப்படி இருக்குது, இதுவே இதை முடிக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு நான் கவர் கூட போடுறது இல்லை. ஏன்னா கவர் வந்து விழுந்து விழுந்து ரொம்ப அதை எடுத்து போடுறதே பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்ட்டு கவர் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்கள் மக்களே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பையன் தான் ஆரம்பித்து வச்சான். நமக்கு வந்து நோன்பு வந்துடுச்சுமா, நைட்டு நம்ம நோன்பு வைக்கணும், வாங்க க்ளீன் பண்ணுவோம்னு நான் பாட்டு சோம்பேறியாக ஒரு பக்கம் இருந்தேன். சகில் குட்டி என்னை வந்து இழுத்து ஆரம்பித்து வச்சது. ஆனால் வந்து மேலோட்டமாக பண்ணிடலாம் சகில், நம்ம வந்துட்டு ரொம்ப டீப்பாக இறங்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சான். ஓகே, 2 பேருமா பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். சகிம் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, அதனால் அவங்க இதில் இல்லை. அந்த தண்ணி கலர் பார்த்திங்களா எப்படி வந்துருந்துச்சின்னு. ஸோ இதுக்கப்புறம் அது காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சோஃபா நல்லா பளிச்சுன்னு நல்லா மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். நான் வந்து இந்த டிவி யூனிட்டெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக அதில் இருந்த அந்த திங்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஸோ அவனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். கர்டன் வந்து கழட்டுறது, அதுலேருந்து ஸ்க்ரூலாம் கழட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். என்ன தான் வந்துட்டு அவன் பண்ணாலும் நம்ம பண்ண மாதிரி இருக்காது இல்லையா. அவன் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான். அவன் எப்படின்னா என்ன பூஸ்டப் பண்ணுறது அவனை பூஸ்டப் பண்ணுறது நானுங்கிற மாதிரி. ஓரளவுக்கு கிச்சன் அது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் தான் வந்துட்டு நம்ம அதிக நேரம் நான் இருப்பேன். ரூமில் வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் வந்து அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கண்மூடித்தனமாக என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத டக்குன்னு பிரித்து எடுத்தோம். ஸோ நம்ம வந்து அந்த நேரம் யோசித்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே தேவையாக தோணும். அதனால் எதுவுமே வேண்டாம், தூக்கி போடுவோம், இருக்கிறத வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாங்கிற பொருளை வந்து கொஞ்சம் யோசிக்காமல் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நைட்டு பண்ண வேலை தான் பார்த்திங்கன்னா கார்பெட். வந்துட்டு கார்பெட் அலச முடியாது, அது வந்து நம்ம அபிலாம் இருந்தால் தான் அலச முடியும். அதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா வேறு ஒன்று இருந்துச்சு, அது வாஷ் பண்ணி வச்சுருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே விரிச்சாச்சு. மாப்பெல்லாம் போட்டு விட்டாச்சு. மாப் போடும்போது சஹீம் குட்டி வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்டெல்லாம் நான் உட்காந்து அலசி போட்டுட்டேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா வீடு வந்து பளிச்சு அப்படி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியாக இருக்குது. கொஞ்சம் வெசல்ஸ் வந்து கையால் வாஷ் பண்ணேன், மீதி இருந்ததை வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணேன். ஸோ இதை ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா காலையில் வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லாமே வந்து கழுவி காஞ்சி போயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என்னோடய டிஷ்வாஷர் பற்றி கேட்டிருக்கீங்க. பாஷ் பிராண்ட் இது. ஸோ நான் வாங்கி 6 இயர்ஸ் ஆக போகுது இந்த பிப்ரவரியோட. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற இந்த ஹாபை பற்றி கேட்குறீங்க. கிச்சனில் இருக்கிற அப்ளையன்சஸை பற்றின டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிச்சன் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு மாடலர் கிச்சன் ஃபுல்லி மாடலர் கிச்சன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, நான் வந்து ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ஆண்டனி ப்ரோவோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் வந்து நான் அவங்க நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் புதுசாக கிச்சன் பண்ண போகிறீங்க இல்லை அப்ளையன்சஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் உங்களோட டவுட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் கிச்சன் பண்ணி 5 இயர்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து இப்போ உள்ள அப்டேட்டில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, நீங்கள் கிச்சன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்துட்டு நானும் என் குட்டி பாப்பாவும் எல்லா வேலையும் செஞ்சு பார்த்திங்கன்னா அசந்துட்டோம். டின்னருக்கு சிம்பிளாக வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சகருக்கு வந்து குக் பண்ணணும். அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இந்த குட்டீஸை வந்து தூங்க வச்சுட்டு ஒன்று சகருக்கு கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு குக் பண்ணால் உண்டு, இல்லை இப்பயே வந்து பண்ணி வச்சா உண்டு. ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று நம்ம விருப்பம் தான், அதை வந்து செஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து பார்க்கும்போது வந்து அப்படியே ஒரு மன திருப்தி. அந்த திருப்தியில் தான் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கேமரா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நீட்டாக இருக்கும்போது பார்க்குறதே ஒரு அழகு தான். எல்லா மேட்டையுமே எடுத்து அலசியாச்சு. இனி வந்துட்டு வீடு வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம டீப் க்ளீன் பண்ணவே தேவையில்லை, மேலோட்டமாக க்ளீன் பண்ணாலே போதும், அவ்வளோ டீப்பாக பண்ணியிருக்கோம்.
நீங்கள் எல்லாருமே ரமதானுக்காக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டே வந்து சிக்கன் நானும் வந்து வச்சுட்டு ரைஸ் குக்கரில் போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் குட்டீஸை எழுப்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு வந்துட்டேன். ஒரு ஊதெல்லாம் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு. சவுதியில் இருக்கும்போது தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. இந்த நேரம் இதெல்லாம் பண்ணும்போது சவுதியில் இருக்கும்போது ஹப்பி எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது வேறு லெவலில் ஒரு ஃபீல் தான். இது வந்து ரொம்ப லோன்லியாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானே எனக்குள்ளே சொல்லிவிட்டு, ஸோ இதுக்காக நம்ம எதையுமே வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம பார்த்து ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சின்ன குட்டி தான் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏம்மா ஏதாவது பண்ணுவோம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஊது போடுறது அண்ட் வந்துட்டு இந்த லைட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரெகுலராக இனி என்ன பண்ணுவோம், நம்ம குரான் எடுத்து ஓதுவோம் இல்லையா, ஸோ குரான் அண்ட் சல்லா அதெல்லாம் எடுத்து நான் வந்து இங்கே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆணத்தெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸை எழுப்புனா போதும் இல்லையா, அவங்களுக்கும் தூக்கம் ரொம்ப கம்மி இன்றைக்கி. எழுப்பும்போது யார் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னே தெரியல. யோசிச்சுட்டே பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், எதுவுமே வந்து ரொம்ப ஆடம்பரமாக அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன இருக்குமோ அப்படி தான். பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுலேயே வந்துட்டு நான் வந்து இல்லை நம்ம ஏதாவது குக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சிக்கன் ஓகே அப்படின்ட்டு. அதுக்கே வந்து பெரியவன் வந்து ஏம்மா சிக்கன், சின்னவனுக்கு வந்து சிக்கன் தான் வேணும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான், இப்போ தயிர் இருக்குது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனே வச்சுட்டேன். சாம்பார் வச்சு கூட சிக்கன் பொரிக்கலாம். யூஸ்வலாக நான் வந்து நோன்பு ஸ்டார்ட் பண்ணும்போது சாம்பார், சிக்கன், தயிர், வாழைப்பழம் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் லைட் ஃபுட்டோட. எனக்கு தெரிஞ்சு சின்ன குட்டி நோன்பு வைக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அதை வந்து பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பளம் இல்லை பப்படி ஏதாவது வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் வறுத்துக்கிட்டேன். இது கூட வந்து ஏதாவது வெஜ்ஜஸ் இருக்கணும், பட் என்கிட்ட வந்து காய்கறி அதெல்லாமே அவ்வளோவா இல்லை. அதனால் இருந்ததை வச்சு அதுலேயே வந்து உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் நானும் வந்து வச்சுருக்கேன். சிக்கன் நானும் ரெசிபி வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இன்றைக்கின்னு வச்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சகில் குட்டி கூட சொல்லிகிட்டே இருந்தான், என்னம்மா எப்பவும் வைக்கிறத விட இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. இன்ஷால்லா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இனி ஒரு சகர் வீடியோவில் செய்யும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து சவுதியில் இருக்கும்போது 2 இயர்ஸ் வந்து நோன்பு வைக்கிற அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடச்சிச்சு, ஹப்பி எல்லாருமே சேர்ந்து வைக்கிறதுக்கு. அப்போது வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த நைட்டெல்லாம் வந்துட்டு எல்லோரும் தூங்கவே மாட்டாங்க, கண் முழிச்சிக்கிட்டு இருப்போம். அது மித்தவங்க எப்படின்னு தெரியல, நாங்கள் இருந்த ஏரியாவும் சரி என்னோடய ஹப்பியும் சரி நைட்டில் வந்து கண் முழிச்சிட்டு சகர் செஞ்சுட்டு தான் பார்த்திங்கன்னா அதோட வந்துட்டு ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டு தான் வந்துட்டு தூங்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். இங்கே வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த 2 வருஷம் வந்துட்டு அது ஒரு லைஃப்பில் கிடைச்ச ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அதெல்லாம் யோசித்தாலே ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, ரொம்ப ஒரு ஃபீலிங்கோடு இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, டைமிங்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஹைலைட்டே வந்துட்டு சின்ன குட்டி எழுப்புனது தான். சின்ன குட்டி என்னமோ நான் என்னை எழுப்பிடணும் மறந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு தான் படுத்தான். ஆனால் கொஞ்சம் எந்திரிக்க சிரமப்பட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்திரிச்சிச்சு புள்ள. சகீமை தான் வந்துட்டு எப்படி எழுப்ப போடணும்னு நினச்சேன், ஏன்னா சின்ன குட்டியை கூட எழுப்பிடலாம், சகீம் தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் போங்கம்மா நான் எந்திரிச்சு வரேன் அப்படின்ட்டான். கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தான், பட் டைமிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு கலகலப்பு ஒன்று வந்து மிஸ் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஹப்பி இருந்தாங்கன்னா தான் ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பட் அது நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு தெரியுது அந்த கேமரா ஆங்கிளில் அந்த ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்கிறது வந்து தெரியுது. பட் ஓகே, எல்லாமே போ பழகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் பழகிக்க வேண்டியதான். யோசிச்சுட்டே தான் பார்த்திங்கன்னா பரிமாறிட்டு இருந்தேன் பசங்களுக்கு. சகீம் குட்டியை கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி யாரை தேடினமோ அந்த ஒரு பர்சன் வந்து கரெக்டாக அட்டண்டன்ஸ் கொடுத்தாங்க.
அவங்களாம் வந்துட்டு சகருக்கு தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இன்றைக்கி சிக்கன் தாண்டி வச்சுருந்தேன் அப்படின்னாங்க. சேம் அண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்க ஒரு ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை அவங்களும் அவங்க ரூம்மேட்டும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் சிக்கன் தான் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு அது சிங்க் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நீ வாங்கி கொடுத்த ரைஸ் குக்கர்னால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சமைக்க தெரியாத எங்கேயோ போய் இருந்து சமைச்சு அவங்க சாப்பிடும்போது அதில் ஒரு விஷயம் நம்ம பண்ணது ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நிம்மதி. எங்களோட முதல் நாள் ஷகர் அண்ட் எங்களோட ரமதான் கிளீனிங் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இஃப்தார் விலாக் வந்து அதை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.